Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. அண்மையில் வெளியான சிவில் சர்வீசஸ் தேர்வு முடிவுகளின் அடிப்படையில் இந்திய அளவில் தேர்ச்சி பெற்றவர்களின் எண்ணிக்கையில் தமிழகத்தில் இருந்து தேர்ச்சி பெற்றவர்கள் 5 விழுக்காட்டிற்கும் குறைவாகவே உள்ளனர். இளம் வயதில் பல மாணவர்கள் மத்தியில் தோன்றக்கூடிய மிகப்பெரிய கனவுகளில் ஒன்று IAS அல்லது IPS அதிகாரியாக வேண்டும் என்பதாகத்தான் இருக்கும். இப்படிப்பட்ட உயரிய பொறுப்புகளுக்கு வர வேண்டும் என்றால் சிவில் சர்வீஸ் என கூறப்படும் குடிமை பணி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். பட்டப்படிப்பு முடித்த எவரும் இந்த தேர்வு எழுத தகுதியானவராகவே கருதப்படுகின்றனர். வழக்கமான பல தேர்வுகளுக்கு இருப்பது போலத்தான் இதிலும் முதல் நிலை தேர்வு, முதன்மை தேர்வு, நேர்காணல் என 3 படிநிலைகள் உள்ளன. தமிழகத்திலிருந்தும் லட்சக்கணக்கான மாணவர்களும் இத்தேர்வினை எழுத ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஆனால் இறுதியாக தேர்ச்சி பெறுபவர்கள் எண்ணிக்கை இந்திய அளவிலான எண்ணிக்கையோடு ஒப்பிடும்போது மிகவும் குறைவாகவே இருக்கிறது என வேதனை தெரிவிக்கிறார் சென்னையைச் சேர்ந்த தனியார் பயிற்சி மைய நிர்வாக இயக்குனர் வைஷ்ணவி. இருந்ததை விட நம்மளுக்கு ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம ஒரு 8%, 9% வரைக்கும், அதாவது 80லிருந்து 100 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் தமிழ்நாடுலேருந்து ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ இந்த ஒரு நம்பர் குறைந்த இந்த நிலைமையில் இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ஒர்க் செய்யணும். ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வருஷம் நம்மளுக்கு ஒரு 4000லேருந்து 5000 ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ப்ரிப்பரேஷனோட பரீட்சைக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ மல்டிபிள் அட்டம்ப்ட்ஸ் இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம ஒரு 3-4 அட்டம்ப்ட்டுக்கு இருக்காங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 20லேருந்து 25,000 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் நல்ல ப்ரிப்பரேஷனோட எக்ஸாமினேஷனுக்கு வராங்க. அதனால நம்ம இந்த எஃபர்ட்ஸை இன்னும் கொஞ்சம் ப்ரிலிமினரி லெவல்லையும் மெயின்ஸ் லெவல்லையும் அதிகரிக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய பாஸ் பர்சன்டேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். தமிழகத்தை பொறுத்தவரையில் சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு தமிழக அரசு பல உதவிகளை செய்து வருகிறது. அந்த வகையில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் சிவில் சர்வீஸ் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை, பயிற்சிகள் போன்றவை வழங்கப்படுகின்றன. தமிழகத்தின் தற்போதைய நிலை அடுத்து வரும் ஆண்டுகளில் மாறிவிடும் என்றும் அதிக எண்ணிக்கையில் தமிழகத்திலிருந்து IAS IPS அதிகாரிகள் உருவாகும் சூழல் ஏற்படும் என்றும் கூறுகிறார் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர். இப்போ அந்த UPSCயில் எப்பயுமே ஒரு வாட் தே எக்ஸ்பெக்ட் அண்ட் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகிறீங்க, இது ரெண்டுக்கான அந்த கேப்பு க்ளோஸ் ஆகிறப்ப தான் வி கெட் ரிசல்ட்ஸ். ஸோ அந்த கேப்பில் ஏதோ ஒரு கேப் இருக்குன்றதை நம்மளால் உணர முடியுது. மற்றபடி மாணவர்களுக்கு ஒரு அதிகாரியாக என்னுடைய அறிவுரை என்னென்னா, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் யூ இந்த எக்ஸாம்ன்றதை ரொம்ப ஆய்வு செய்யணும். அதற்கேற்று நம்மளை கண்டிப்பாக தயார்படுத்திக் கொள்ளும் பொழுது இந்த கேப்பை கண்டிப்பாக சரி பண்ணலாம். ஐ திங்க் பை பர்சனல் ஒப்பீனியன்ஸ் இட் இஸ் சைக்கிள். எப்பயுமே பார்த்தீங்கன்னா சில மாநிலங்கள்லேருந்து நிறைய பேர் வருவாங்க, திடீர்னு குறைஞ்சிருவாங்க. ஒரு காலத்தில் நிறைய பேர் ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டேட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரிசாலேருந்துலாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக வரதில்லை. அது போன்ற இது ஒரு சைக்கிள் தான். ஸோ ஐ எம் வெரி ஆப்டிமிஸ்டிக். இது ரொம்ப நாள் நீடிக்காது இந்த நிலைன்றது நல்லா நம்புகிறோம். இப்போ 2 விதமான காரணங்கள் இருக்குது. ஒன்று சிஸ்டமிக் ப்ராப்ளம்ஸ், இன்னொன்று அந்த இண்டிவிஜுவல் இஷ்யூஸ். ஐ திங்க் வி ஹவ் டு ஒர்க் ஆன் போத். இது நம்ம உடனடியாக நமக்கு ஏற்ற சூழல் இல்லைன்னு நம்ம உதறி தள்ளிட முடியாது. வி ஹவ் டு ஒர்க். எப்படி களம் இருக்கோ அதுக்கேற்று நம்ம மாற்றிக்கணும். தமிழகத்திலிருந்து IAS மற்றும் IPS அதிகாரிகள் அதிக அளவில் உருவாக வேண்டும் என்பது நோக்கமாக இருக்கும் வேளையில் அதற்கான உதவியும் ஊக்கமும் நம் இளைஞர்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் தமிழகம் மீண்டும் சிவில் சர்வீஸ் தேர்வில் மின்னும் காலம் வரும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுரேஷ்குமாருடன் ஒளிப்பதிவாளர் சிவராஜ். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.